2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இன்று இந்தியா வருகிறார். அதன்படி மாலை 4:30 மணி அளவில் டெல்லி வரும் புதினுக்கு பிரதமர் மோடி இரவு விருந்து கொடுக்கிறார். தொடர்ந்து நாளை நடைபெறும் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்று வணிகம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். ரஷ்ய அதிபரின் இந்திய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவில் அணுசக்தியில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஏற்கனவே ரஷ்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முக்கிய பங்கு வகித்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக கொள்முதல் செய்வது பற்றி அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் 5வது தலைமுறை சுகோய் 57 போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பது குறித்தும் விவாதிக்க வாய்ப்புள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் வருகையை முன்னிட்டு டெல்லியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் இருந்து 40க்கும் மேற்பட்ட உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற்கனவே டெல்லி வந்துவிட்ட நிலையில் கமாண்டோக்கள், ஸ்னைப்பர்கள், ட்ரோன்கள், ஜாமர் கருவிகள், AI கண்காணிப்பு என 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். கார்த்திகை திருநாளையொட்டி நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபம் அடுத்த 11 நாட்கள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும். அக்னி சொரூபமாய் காட்சி தந்த அண்ணாமலையாரை காண்பதற்காக திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அண்ணாமலையின் தீப தரிசனம் கண்டால் பாவங்கள் விலகும் என்ற ஐதீகத்தை நம்பி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் அவர்களின் அரோகரா கோஷத்தால் திருவண்ணாமலையே அதிர்ந்தது. திருவண்ணாமலையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களிலும் மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் இதேபோல திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி போன்ற பல பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபட்டனர். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது வீடுகளை சுற்றி விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர். கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகி ஆரோக்கியம் கூடும் என நம்பப்படுகிறது. இதனால் பலரும் தங்களது வீடுகளின் முன்பாக வண்ண கோலமிட்டு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் அதனை மீறி வழக்கமான இடத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்றாததால் கோபமடைந்த இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு முன்னேறிய அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் நிலவிய அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் 144 தடை பிறப்பித்து உத்தரவிட்டார். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி மலை மீது ஏற முயன்ற இந்து முன்னணியினரை தடுத்து நிறுத்திய போது சிலர் பேரிகார்டுகளை தூக்கி எறிந்ததில் போலீசார் 2 காயம் ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு CISF வீரர்களை பாதுகாப்புக்கு அழைத்து வந்த இந்து முன்னணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி மலை மீது ஏற அனுமதி மறுத்ததால் சூடம் ஏற்றி வணங்கிவிட்டு திரும்பிச் சென்றனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து இன்று காலை முதல் வழக்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வில் விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மதுபான கடைகள் மட்டும் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது மக்கள் மத்தியில் முகச்சுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கடையையே திறக்க அனுமதிக்காத காவல்துறை மதுக்கடை திறக்க அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுந்திருக்கிறது.
திருப்பரங்குன்றத்தை தாரை வார்க்க முயற்சித்ததிலிருந்து பக்த கோடிகளை கொடூரமாக தாக்குவது வரை தொடர்ந்து இந்து விரோத போக்கை திமுக அரசு கடைபிடித்து வருவதாக நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்துக்களின் பண்பாட்டு உரிமையை முடக்க பார்க்கும் திமுக அரசு வீழ்த்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆன்மீகத்தை வைத்து அரசியலோ கலவரமோ செய்ய நினைப்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தின் அமைதி, ஒற்றுமை மற்றும் சட்ட ஒழுங்கு சூழலுக்கு சவால் என்றும் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடர் கனமழை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அரசின் திட்டங்களை பெறுபவர்களாக மட்டும் மாற்றுத்திறனாளிகள் இல்லாமல் அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்பவர்களாகவும் மாறப்போகிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உள்ளாட்சி அமைப்புகளில் மேலும் 9,000 பேர் நியமனம் செய்ய உள்ளதாக கூறினார். இது தமிழ்நாடா இல்லை கொலை நாடா என கேள்வி எழுப்பும் அளவிற்கு மக்கள் எப்போதும் அச்ச உணர்வுடன் வாழ வேண்டிய சூழல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ரோட்டிலும் கொலை, கோர்ட்டிலும் கொலை என தமிழ்நாட்டில் சிறுமி முதல் முதியோர் வரை, மருத்துவர் முதல் வழக்கறிஞர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக சாடியுள்ளார். குற்றச்சம்பவங்களில் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தென்காசியில் அரசு வழக்கறிஞரை வெட்டி கொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் 3 நாட்களாக மழை பெய்ததால் குடியிருப்புகள், சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை அகற்றும் பணி வேகமாக நடந்து வரும் நிலையில் அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு சென்று பார்வையிட்டார். கொஞ்சமாக பெய்த மழைக்கே சென்னையில் இவ்வளவு தண்ணீர் தேங்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய தாவேக தலைவர் விஜய், மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் இந்த துயரத்திற்கு காரணம் என கடுமையாக சாடினார். மேலும் மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகாரம் செய்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டெல்லியில் இன்று ஜி.கே. மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் விமானம் மூலம் டெல்லிக்கு சென்றுள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் வருகிற 17ஆம் தேதி நடத்த உள்ள தொடர் முழக்க போராட்டத்தில் பங்கேற்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்புமணி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு கூறினார். அனைத்து செல்போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயம் நிறுவ வேண்டும் என்ற உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் வேறு வழியில்லாமல் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. நாட்டு மக்களை உளவு பார்ப்பதே சஞ்சார் சாத்தி செயலியின் நோக்கம் என பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. நாட்டின் விஐபிக்களை பெகாசஸ் கண்காணித்ததை போல சாமானிய மக்களை சஞ்சார் சாத்தி செயலி உளவு பார்க்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி எச்சரித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் எம்பிக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை மக்களிடம் எடுத்துரைத்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மேற்கு வங்க எம்பிக்களோடு பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.
வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியின் பின்னணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சூழ்ச்சி இருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், எஸ்ஐஆர் பணி மூலம் தனக்குத்தானே சவக்குழி தோண்டும் பாஜகவால் மேற்கு வங்கத்தை கைப்பற்ற முடியாது என திட்டவட்டமாக கூறினார். கர்நாடகாவில் முதல்வர் நாற்காலிக்கு சண்டை நீடித்து வரும் நிலையில் தமது ஆதரவு எம்எல்ஏக்களை தொடர்ந்து துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் டெல்லி சென்றுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க டெல்லி செல்வதாகவும் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் நிச்சயம் பங்கேற்பேன் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் நேற்று இண்டிகோ விமானங்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டதோடு 200க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சில விமான நிலையங்களில் செக்-இன் அமைப்புகளில் நிகழ்ந்த கோளாறு மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இண்டிகோ விமான சேவை பெரும் பாதிப்பை சந்தித்தது. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ கடந்த மாதம் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு 100க்கும் மேற்பட்ட விமானங்களை தாமதமாக இயக்கி பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுத்தியதாக எழுந்த புகாரில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விளக்கம் கேட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சண்டையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றொரு வீரருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஹரியானா மாநிலம் கர்னல் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மறுபுறம் சென்ற லாரி எதிரே வந்த கார், பேருந்து மற்றும் பைக் மீது மோதியதில் 4 பேர் பலியாகினர். நல்வாய்ப்பாக பேருந்து கடும் சேதம் அடையாததால் உள்ளிருந்த பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பீகாரில் திருமண நிகழ்ச்சியில் ரசகுல்லா தீர்ந்து போனதால் ஏற்பட்ட சண்டையால் இருதரப்பும் நாற்காலி மற்றும் தட்டுகளை கொண்டு சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சண்டை காரணமாக திருமணமே நிறுத்தப்பட்ட நிலையில் வரதட்சணை கேட்டதாக கூறி பெண் வீட்டார் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. எந்த அரசியல் கட்சியும் சாலை நடுவிலும் அருகிலும் கொடி கம்பங்கள் அமைக்கவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீறினால் அரசு அதிகாரிகள் மீது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மேலும் ஜாமீனை ரத்து செய்ய கோரி போலீஸ் தரப்பிலும் ஆம்ஸ்ட்ராங் மனைவியும் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி குற்றம் சாட்டப்பட்ட 14 பேருக்கும் உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மோசடியில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மூதாட்டி ஒருவர் அமைச்சர் காலில் விழுந்து தங்க நகை மற்றும் பணத்தை மீட்டு தரும்படி கண்ணீர் மல்க கதறிய காட்சி காண்போர் நெஞ்சை கலங்கச் செய்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நீர்நிலைகளை அடைத்து மைதானம் கட்டப்பட்டுள்ளதால் மைதானம் மற்றும் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், மைதானம் கட்டிய போதே மழைநீர் செல்வதற்கு வழித்தடம் அமைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய உடனே மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தினார். டிட்வா புயல் மற்றும் மழை வெள்ளத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், உடனே மத்திய அரசின் நிதி தொகுப்பிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த மதச்சார்பற்ற கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2021 போட்டியிட்டதை விட இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கரூர் தாவேக கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான கண்காணிப்பு குழு முன்பு அரசு மருத்துவர்கள் 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமும் மனுக்கள் பெறப்பட்டது.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விபத்தில் இறந்த இளைஞர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டனரா என்பது குறித்து தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் நேரில் விசாரணை நடத்தியது. சொன்னம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுனில்குமார், முருகன் ஆகியோர் டூ வீலரில் சென்றபோது சிக்கார்த்தன அள்ளி நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இடப்பிரச்சனையில் பெண் SSIயின் கணவர் வெட்டி கொல்லப்பட்டார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் மெட்டில்டா ஜெயராணியின் கணவர் ஜேம்ஸ் சித்தர் செல்வன் சொந்த ஊரான புத்தன் தருவையில் உள்ள வீட்டு இடம் தொடர்பான தகராறில் ஜேக்கப் என்பவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தற்காலிக ஊழியரை வைத்து பிரேத பரிசோதனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை வீடியோ எடுக்க சென்ற செய்தியாளர்களை மருத்துவமனை பணியாளர்களும் தற்காலிக ஊழியர்களும் மிரட்டல் விடும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் கையில் ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சை பெற வந்த மூதாட்டியின் தலையில் மருத்துவமனையில் டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து விழுந்து மண்டை உடைந்த சோகம் அரங்கேறி உள்ளது. RK நகர் 7 நகர் பகுதியைச் சேர்ந்த லதா அரசு ஸ்டான்லி மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவில் அமர்ந்திருந்த போது பக்கவாட்டு சுவரில் ஒட்டப்பட்டிருந்த டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து விழுந்ததில் தலையில் 3 தையல்கள் போடப்பட்டன. தஞ்சை பனகல் கட்டடம் முன்பு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீட்டை பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட அரசாணை எண் 24ஐ ரத்து செய்ய வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து கைகளில் தட்டு ஏந்தி கொட்டு மழையில் நனைந்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பின்னால் வந்த கார் மோதியதில் பைக்கில் சென்ற தம்பதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். ஆலங்குளத்தைச் சேர்ந்த கருவேப்பிலை வியாபாரியான கடற்கரை என்பவர் மனைவி வள்ளியம்மாளுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு பைக்கில் திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்தது. செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான காலக்கெடுவை சென்னை மாநகராட்சி மீண்டும் நீட்டித்துள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி வரை உரிமம் பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு வார கால அவகாசம் அளித்து டிசம்பர் 14ஆம் தேதி வரை உரிமம் பெறலாம் என தெரிவித்திருக்கிறது. தொடர் மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5400 கன அடியாக உயர்ந்தது. இதனால் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் 1500 கன அடியிலிருந்து 2500 கன அடியாக உயர்த்தப்பட்டதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்ட குளங்களால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட 4 குளங்களிலும் மழைநீர் தங்கியதால் 5 ஃபர்லாங் சாலை, மடுவின்கரை, வேளச்சேரி ஆகிய குடியிருப்புகள் பாதுகாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு மேலாக இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக குடியிருப்புகள், சாலைகள் என எங்கு பார்த்தாலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் ராட்சத மோட்டார்கள் மூலம் மழை நீரை அப்புறப்படுத்தும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயலில் அரை மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக அங்குள்ள சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்காளாகினர். சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சென்னை ராயபுரம், பழைய வண்டாரப்பேட்டை, காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கல்மண்டபம் செல்லும் சூரிய நாராயணன் சாலையில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி பகுதியில் பெய்த கனமழையால் காரணைக்கு செல்லும் பிரதான சாலையின் இரு புறங்களிலும் இடுப்பளவு மழை நீர் தேங்கி உள்ளது. இதனால் அந்த வழியாக செல்லும் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் தேங்கிய மழை நீரில் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமநாதபுரத்தை அடுத்த மண்டபம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கி உள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அதனை அகற்றும் பணியில் ஊராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5 நாட்களாக தேங்கிய மழைநீர் ராட்சத மோட்டார் மற்றும் JCB இயந்திரத்தை கொண்டு வெளியேற்றப்பட்டது.
மாவட்டம் பொள்ளாச்சியில் தொடர் மழை காரணமாக வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சித்ரா அவரது தாயார் லட்சுமி மற்றும் குழந்தைகளோடு வீட்டில் இருந்தபோது பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். டிட்வா புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே அறுவடைக்கு தயாராக உள்ள 500 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. களிகடந்தான், நெய்வாசல் உள்ளிட்ட பகுதியில் உள்ள நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த தொடர் மழையால் இரும்புத்தலை பகுதியில் விளை நிலங்களில் 200 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூர் கிராமத்தில் விளை நிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் 1 வாரமாகியும் வடியாததால் பொதுப்பணித்துறை அலுவலரை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளியாற்றை சரிவர தூர் வாராததாலும் தடுப்பணை கதவுகள் பராமரிப்பின்றி இருப்பதால் தண்ணீர் புகுந்ததாக குற்றம் சாட்டினர். கனமழை காரணமாக தமிழகம் முழுவதும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த 1196 பாம்புகளை பிடித்ததாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மழைநீரில் சிக்கிய 90 பேரையும் வெள்ளத்தில் சிக்கிய 7 பேரையும் மீட்டதாகவும், முறிந்து விழுந்த 91 மரங்களை அப்புறப்படுத்தி மழைநீரில் சிக்கிய 8 விலங்குகளை மீட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் எள்ளுமாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் புதிய திராவிடர் கழக நிர்வாகிகள் காரில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டது சக வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. புதிய திராவிட கழகத்தின் வெல்லட்டும் சமூக நீதி மாநாட்டிற்கு சென்ற அந்த கட்சியின் தலைவர் ராஜ் கவுண்டரை வரவேற்க போலீசாரை சிறிதும் மதிக்காமல் காரில் வட்டமடித்து சாகசத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே 20 ஆண்டுகளுக்கு பிறகு போடப்படும் புதிய தார் சாலை தரமற்று இருப்பதாக கூறி ஒப்பந்ததாரரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதிதாக போடப்பட்ட சாலையை பெயர்த்தெடுத்த மக்கள் ஒப்பந்ததாரரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வீடியோ வெளியிட்ட யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காமராஜரின் மக்கள் சேவையை கொச்சைப்படுத்தும் வகையில் யூடியூபர் முக்தார் வீடியோ வெளியிட்டுள்ளதாக தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தினரும் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினரும் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்த சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவி கனகமணி ஊருக்கு சென்ற நிலையில் தாயார் மகன் விஜயகுமாரை பார்க்க வீட்டிற்கு வந்தபோது வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். ஆனைமலை அருகே விபத்தில் சிக்கிய இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பிரேத பரிசோதனை செய்ய தாமதமானதால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பில் சின்னப்பாளையம் அண்ணாநகரை சேர்ந்த அமுதா தம்பி காளிதாசுடன் சென்றபோது 2 வீலரில் துப்பட்டா சிக்கி கழுத்தை இறுக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பூந்தமல்லி முதல் குமணன்சாவடி வரை சாலையின் இருபுறமும் கடுமையாக சேதமடைந்திருக்கும் நிலையில் மின் விளக்குகளும் இல்லாததால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது மழை விட்ட பிறகு புதிய சாலை அமைக்கப்படும் எனவும் மின் விளக்குகள் அமைக்க நகராட்சிக்கு பணம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தனர். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரத்தில் உள்ள சாலைகளில் கழிவு நீருடன் தேங்கிய மழை நீரை அகற்ற கோரி சாலையில் செடிகளை நடவு செய்து மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதாள சாக்கடை கால்வாய் உடைப்பு ஏற்பட்ட சாலையில் ஆங்காங்கே தேங்கியுள்ள கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரதான சாலையில் கனரக லாரி பழுதடைந்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்கனவே மேம்பால பணிகளால் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடையும் நிலையில் இதுபோன்ற எதிர்பாராத சம்பவங்களால் பல மணி நேரம் சாலையில் நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
நாகை அருகே கிராமத்து மேட்டில் குடிநீர் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்து இறங்கியதில் பயணிகள் காயமின்றி தப்பினர். சாலையோர பள்ளம் சரியாக மூடப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் வழக்குகளை விரைந்து முடித்து உரிமையாளரிடம் கொடுக்கவோ அல்லது ஏலம் விடவோ நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. காவல் நிலையத்தில் கிடக்கும் ஏராளமான வாகனங்கள் துருப்பிடித்து வீணாவதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தங்களுக்காக அரசு சார்பில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வரும் 17 தொகுப்பு வீடுகளை விரைந்து முடிக்க பழங்குடியின சமுதாய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேதமடைந்த குடிசை வீடுகளில் குழந்தைகளோடு அச்சத்தோடு வசித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் அருகே பேக்கரியில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி இல்லாமல் பிரெட் விற்பனை செய்தது குறித்து கேள்வி எழுப்பிய வாடிக்கையாளரிடம் கடை ஊழியர் திமிராக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. பேராவூர் ECR 4 முனை சந்திப்பில் உள்ள MTS பேக்கரியில் கேள்வி எழுப்பிய பிறகு பேப்பரில் தேதியை எழுதி ஒட்டி வைத்தனர். தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வின்ஃப்ரீ தொழில்நுட்பம் கொண்ட சாம்சங் நிறுவனத்தின் புதிய ஏசியை சென்னை ராஜாபாதர் தெருவில் உள்ள ரத்னா ஃபேன் ஹவுஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விஜய் கிருஷ்ணமூர்த்தி ரிப்பன் வெட்டி வின்ஃப்ரீ மற்றும் AI டெக்னாலஜி கொண்ட ஏசியை அறிமுகம் செய்தார். மாவட்டம் கூடலூரில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் கதவுகள் பூட்டியிருப்பதை கண்டித்து பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயிலுக்கு சொந்தம் கொண்டாடி வரும் சிலர் கோயில் கமிட்டியினரை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் மாலை அணிய வந்த பெண் பக்தர்கள் வழிபாட்டு மன்றத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90ஐ கடந்து மோசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90.13 காசுகள் என வீழ்ந்தது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக உடன்படிக்கை கையெழுத்தாவதில் ஏற்பட்டுள்ள சுணக்கமே இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. டிட்வா புயலின் கோர தாண்டவத்தில் சிக்கி பரிதவிக்கும் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி இந்தியா உதவியதற்காக பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் இந்தியா செய்த உதவிகளை இரு நாடுகளுக்கு இடையிலான நீடிக்கும் நல்லெண்ணத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனை ஸ்லீப்பி ஜோ என செல்லும் இடமெல்லாம் கிண்டலடித்த ட்ரம்ப் தனது தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் தூங்கி வழிந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கூட்டத்தில் அமைச்சர்கள் பேசியதை பற்றி ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை விளக்கம் கொடுத்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு கடந்த 50 நாட்களில் மட்டும் 357 அப்பாவி பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியில் தொடர்ந்து கொடிய தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அக்டோபர் 2023 முதல் பாலஸ்தீன இறப்பு எண்ணிக்கை 70,112 உயர்ந்திருக்கிறது. அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் 3ஆம் உலகப் போர் நடக்கும் என உலகின் பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் கணித்திருப்பது உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் என்பது தவிர்க்க முடியாதது என்றும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக போர் நடக்கும் எனவும் தெரிவித்தார். ஆனால் போரில் எந்தெந்த நாடுகள் ஈடுபடும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. அமெரிக்காவில் பாம் சைக்ளோன் எனப்படும் அதிதீவிர பனிப்புயலால் 5,50,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் வடமேற்கில் மோண்டானா துவங்கி கிழக்கு கடற்கரையில் உள்ள மைனே வரை 2,500 கிலோமீட்டர் நீளத்திற்கு 27 மாகாணங்களுக்கு அதிதீவிர பனிப்புயல் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 358 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி 49.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 362 ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றி பெற்றது. ஒருநாள் தொடரில் 11வது முறையாக தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் சதமடித்து சாதனை நிகழ்த்தியுள்ளார் விராட் கோலி. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்ற 2 போட்டிகளிலும் கோலி சதமடித்து அசத்தினார். இதன் மூலம் இந்த சாதனையை 11வது முறையாக அவர் நிகழ்த்தியுள்ளார்.
இந்தியாவில் நடைபெற் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்களை சேஸ் செய்து இந்தியாவை தோற்கடித்த முதல் அணி என்ற சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்துள்ளது. முன்னதாக 2013இல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 360 ரன்களை சேஸ் செய்ததே அதிகபட்ச சேசிங்காக இருந்த நிலையில் அதனை தென்னாப்பிரிக்கா அணி முறியடித்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரில் விளையாடும் 15 வீரர்களை கொண்ட இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் காயம் காரணமாக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாடாத சுப்மன் கில் துணை கேப்டனாக T20 அணிக்கு திரும்பியுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் இந்திய அணிக்கான புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ராய்ப்பூர் மைதானத்தில் ரோஹித் சர்மா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் சேர்ந்து ஜெர்சியை அறிமுகப்படுத்தினர். T20 உலகக்கோப்பை தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் தொடரில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள நியூசிலாந்து அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 32 ரன்கள் எடுத்திருக்கிறது. முதல் இன்னிங்ஸில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 231 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் தொடர்ந்து பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 167 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இளையராஜா தரப்புக்கும் சமரசம் ஏற்பட்டதால் டியூட் திரைப்படத்தில் கருத்த மச்சான் பாடலை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜாவுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற புஷ்பா 2 திரைப்படத்தின் ஜப்பானிய மொழி ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியான புஷ்பா 2 தி ரூல் திரைப்படம் 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து வெற்றி பெற்றது. சுகுமார் இயக்கிய இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். அனுபமா பரமேஸ்வரன் நடித்து வெளியாகவிருந்த லாக்டவுன் திரைப்படம் மழை காரணமாக வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக படக்குழு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து படக்குழு வெளியிட்டுள்ள பதிவில் ரசிகர்கள், பார்வையாளர்கள், திரையரங்க ஊழியர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. AI என்பது மனித முன்னேற்றத்திற்கான ஒரு சக்தி என்றும், ஆனால் அதை பெண்களுக்கு எதிராக சிலர் பயன்படுத்துகிறார்கள் எனவும் நடிகை ராஷ்மிகா மந்தனா பகிர்ந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. கண்ணியமான முற்போக்கான சமூகத்தை உருவாக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். தெலுங்கு நடிகர் ரவி தேஜா நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்திற்கு இருமுடி என்ற தலைப்பை வைக்க படக்குழுவினர் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிஷோர் திருமலா இயக்கி வரும் இந்த படத்தில் ஆஷிகா ரங்கநாத் மற்றும் டிம்பிள் ஹயாத்தி ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் 1008 தீபங்கள் ஏற்றப்பட்டது. மைய மண்டபம் மட்டுமன்றி சுமார் 4 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட தெப்பக்குளத்தை சுற்றிலும் விளக்கு ஏற்றப்பட்டிருந்த கழுகு பார்வை காட்சி பிரமிப்பை ஏற்படுத்தியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கடற்கரையில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி தங்க ரதத்தில் எழுந்தருளி கிரி வீதியில் வலம் வந்ததை அடுத்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு கிராமத்தில் படுகர் இன மக்கள் லட்சதீபம் ஏற்றி கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக 100 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த விளக்கில் 100 கிலோ நெய் ஊற்றி தீபம் ஏற்றினர். அதன்பின் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி பாரம்பரிய நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அமைந்துள்ள புனித சவேரியர் ஆலயத்தில் 300 ஆடுகள் மற்றும் 150 கோழிகள் வெட்டி 10,000 பேருக்கு சமபந்தி அன்னதானம் பரிமாறப்பட்டது. மக்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டாலோ அல்லது வேண்டுதலுக்காகவோ நேர்த்தி கடனாக கொடுக்கும் காணிக்கைகளை கொண்டு விருந்தளிக்கப்படுகிறது. இந்தியாவின் போக்கோ நிறுவனத்தின் அடுத்த பட்ஜெட் ஸ்மார்ட் போன் போக்கோ C85 அறிமுகத்தை அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. புகைப்படம் எடுப்பதற்கு 50 MP பிரைமரி கேமரா, 8 MP செல்ஃபி கேமரா உடனும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட 6000 mAh பேட்டரி உடனும் ஸ்மார்ட் போன் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது.
மாருதி சுசுகி தனது முதல் முழு மின்சார வாகனமான இ விட்டாரா காரை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் அதிகபட்சம் 543 கிலோமீட்டர் வரை செல்லும் என்றும், இந்தியாவிற்கான இ விட்டாரா மாடலிலும் 49 kWh மற்றும் 61 kWh ஆகிய 2 பேட்டரி பேக்கப் ஆப்ஷன்களுடன் வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.